அல்ஹம்துலில்லாஹ். ஹஜ்ரத் அவர்கள் சொன்ன மாதிரி நிசாமுத்தீன் ஹஜ்ரத் நினைவு நூலகம் ஹஜ்ரத்துடைய ஹயாத்தில் அவர்கள் செய்த ஹஜ்ஜினுடைய நோக்கத்தில் ஒன்றாக கிதாப் வாங்குறத வச்சுருந்தாங்க. அதுபோல் அவர்கள் வாழ்நாளில் வாங்கி சேர்த்த கிதாபுகளினுடைய மதிப்பு சுமார் ஒரு 13 to 15 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கிதாபுகள் இருக்கும். ஒவ்வொரு தடவையும் குறைஞ்சது அவங்க ஒரு தடவை ஹஜ்ஜில் கிதாபுகள் வாங்கிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, நான் ஒவ்வொரு தடவையும் குறைஞ்சது 60,000 ரூபாயிலிருந்து 70,000 ரூபா வரைக்கும் கிதாபுகள் வாங்கிடுவேன் அப்படின்னு. வரக்கூடியவங்கள்ட்ட லக்கேஜ் கொஞ்சம் போட்டு விட்ருவேன், மீதியை நானே கொண்டு வந்துடுவேன். ஏறத்தாழ தப்சீர்கள் மட்டும் 40 வகையான தப்சீர்கள் இருக்குதாங்க. அது மாதிரி ஃபன்னுல் லுகா, ஃபன் ஹதீஸ், ஹதீஸினுடைய சுருஹாத்துக்கள், கடைசியாக இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு தப்சீர் ஷோராவி எகிப்திலிருந்து வந்திருக்குது. எகிப்துடைய ஒரு பெரிய ஸ்காலர் அதை எழுதியிருக்கிறாரு. அதை முழுமையாக வாங்கிட்டாங்க, அதனுடைய எல்லா பாகத்தையுமே வாங்கிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 23 பாகம் நினைக்கிறேன். அந்த 23 பாகத்தையும் வாங்கிட்டாங்க. ஹஜ்ரத்துடைய இதுக்கு அது ஒத்து வராது. அந்த ஹதீஸ் அது அந்த தப்சீருடைய ஆரம்பத்திலே அவருடைய ஃபோட்டோ இருக்கும், அந்த முஃபஸ்ஸிருடைய ஃபோட்டோ இருக்கும். அது அப்புறம் உடனே வாங்கி இப்போ ரூமுக்கு கொண்டு வந்தோடனே அதுக்கு மேலே ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்க. அங்கேருந்து வரும்போது பூரா ஸ்டிக்கர் ஒட்டி தான் வந்துச்சு அது. அதுபோல் ஃபன்னுல் ஃபிக்ஹ், ரிகாக் ரிஹாப், தாரீக், அஸ்மாவுர் ரிஜால்லையும் எல்லா கிதாபுகளும் ஏறத்தாழ வாங்கிட்டாங்க. ஒரு தடவை பேசிக்கிட்டே இருக்கும்போது சொன்னாங்க, ஒரே ஒன்று இருக்குது, அது இன்னும் எனக்கு கிடைக்கல, கொஞ்சம் காசு அதிகமாகுது, எப்போ வாங்க போகிறோன்னு தெரில அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வரும்போது சியர் ஆலாம் முன்னபலா ரொம்ப அதிகமான பாகம், அதனுடைய முக்தசர் ஒன்று இருந்துச்சு. இல்லை எனக்கு பெருசு வேணும், அதை நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், இப்போ வந்துருச்சுன்னு சொன்னாங்க. நான் போய் மக்தபால வாங்கிட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதை வாங்கி சமைக்கிறதுக்கே ரொம்ப பெரிய கஷ்டமாக இருந்துச்சு அவங்களுக்கு. அதுபோல் ஃபன்ன அதப், முத்தஃபர்ரிகாத், நிறைய பல்வேறு விதமான உன்வான்கள் இருக்கக்கூடிய எல்லா அரபு கிதாபுகளும் இருக்கும். அதாவது நம்ம பார்க்கக்கூடிய அரபு கிதாபுகள் மட்டும் கிடையாது, அப்பப்போ அங்கே பிஹெச்டி செஞ்சு அந்த அரபுகள் அந்த இடங்கள்ல கிதாபுகள் கட்டுரைகள் எழுதி அதை அப்படியே வெளியிடுறாங்க. அதுல இருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கொள்வாங்க. அதே போல சில்சிலே நிசாமியாவினுடைய அத்தனை கிதாபுகள், கிதாபினுடைய சுருஹாத்துக்கள், ஹாஷியாக்கள் எல்லாமே முழுசா அந்த நூலகத்தில் இருக்கு, மக்தபால. ஏறத்தாழ சொல்ல போனா ஆலிம்களுக்கு ஒரு மதரசாவினுடைய குத்துப்கானாக்கு உள்ள நுழைஞ்சா என்னென்ன கிடைக்குமோ அத்தனை அங்க கிடைக்கும். இதை தவிர உருதுல இருக்கக்கூடிய தப்சீர்கள், உருதுல இருக்கக்கூடிய ஹதீஸினுடைய சுருஹாத்துக்கள், இவைகளையும் வாங்கி வைக்கக்கூடிய பழக்கம் இருந்துச்சு, அதுவும் நிரம்ப இருக்குது. அது மாதிரி அக்காபிரின்களுடைய மல்ஃபூசாத்துக்கள், உருதிலே இருக்கக்கூடிய சில்சிலே நிசாமியாவினுடைய கிதாபுகளின் சுருஹாத்துக்கள், இவைகளையும் வாங்கி வச்சிருக்கிறாங்க. ஹஜ்ரத் ஓதன கிதாபு, ஹஜ்ரத்துடைய உஸ்தாது ஓதன கிதாபுகள். இதை தவிர தமிழில் அறிவியல், இலக்கியம், இலக்கணம், பொது அறிவு, மாத பத்திரிகைகள், தமிழ் ஆங்கில அகராதிகள், மத நூல்கள், பழைய பைபிள்லாம் இருக்கும். அங்க பழைய தினசரியில வந்த இஸ்லாமிய கட்டுரைகள் இருக்கும், மாத பத்திரிகைகள் எல்லாம் இருக்கும். அதே போல பாத்திலான ஃபிர்காக்களினுடைய அசல் கிதாபுகளும் இருக்குது நூலகத்துல. பாத்திலான ஃபிர்காக்களினுடைய மற்ற கிதாபுகள் இருந்து எடுத்ததுக்கு பதில் சொல்றதுக்காக வேண்டி எழுதியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அதனுடைய அசல் கிதாபே அதற்கு எப்பவுமே தர வச்சு அதுல இருந்து தான் பார்ப்பாங்க. அந்த அசல் கிதாபுகளும் அப்படியே இருக்குது. முதலாக காதியானி எழுதின கிதாபுகள், ரஷீத் ஹலீஃபாவினுடைய கிதாபுகள், நஜாத் பத்திரிகையினுடைய ஆரம்ப வெர்ஷன் முதல் பதிப்புல இருந்தே தனியா அடுக்கி வச்சிருந்தாங்க. தமிழ் வரக்கூடிய எல்லா மாத பத்திரிகைகளும் இருக்கு. இதை தவிர ஹஜ்ரத் தன்னுடைய சொந்தமாக எழுதி வைத்திருக்கக்கூடிய குறிப்புகள், ஒவ்வொரு கிதாபுல இருந்து எடுத்து பார்த்த குறிப்புகள் தனியா எடுத்து வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு கிதாபுக்கு முன்னாலேயும் அவங்க அதுல குறிப்பு எழுதி வச்சிருப்பாங்க. இந்த கிதாபு பாத்திலான ஃபிர்காவினுடையது, இதை யாரும் நம்பாதீங்க, ஏன்னா நம்முடைய மௌத்துக்கு பிறகு யாராவது எடுத்து பார்த்துட்டு இதுதான் இஸ்லாம் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி தமிழ், ஆங்கிலம், அரபி கிதாபுகள் எல்லாத்திலையுமே இந்த குறிப்பையும் எழுதி வச்சிருப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ்
ஒரு ஆலிமுக்கு தேவையான அத்தனை விதமான பொக்கிஷங்களும் நிறைந்த ஒரு நூலகம் அது. நாம் எல்லோரும் அதை பயன்படுத்த வேண்டும். ஹஜ்ரத்தினுடைய மறைவிற்கு பிறகு மஸ்ஜிதிற்காக வேண்டி அதை வக்ஃப் செய்யப்பட்டு மஸ்ஜிதினுடைய முதல் மாடி, அதாவது மெசலைன் ஃப்ளோர் ஒன்று இருக்கு, அதுக்கு மேலே ஒன்று இருக்குது. அதில் குத்துப்கான் அமைக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப சிறந்த முறையில் நம்ம போய் உட்கார்ந்து முத்தாலாச்சரத்துக்கு வசதியாக. அதை தவிர கம்ப்யூட்டர்லையும் இப்போ இருக்கக்கூடிய நம்ம மக்தப ஷாமிலா, அதுபோல இன்னும் நிறைய மக்தபாக்கள் இருக்குது, நெட்டில் வந்துகிட்டு இருக்குது, கம்ப்யூட்டரில் நம்ம ஏற்றி வச்சுக்கிடலாம், அவைகளும் இருக்கிறது.